கிடைச்சிருச்சு மக்களே, கிடைச்சிருச்சு. எனக்கு விடை கிடைச்சிருச்சு. நேற்று எபிசோட்ல இவங்க ஏன் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான விடை கிடைச்சிருச்சு. அரோரா, கமருதீன், துஷார், இந்த 3 பேருக்கு நடுவில் என்ன இருக்கு? இதுதான் நீங்க டாக் ஆஃப் த டவுன். எஸ், கமருதீன் தன் மேல வந்து பயங்கரமான காதல் கொண்டிருக்காரு. அவர் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு. எனக்கு சுத்தமா அது மேல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு அரோரா ஒரு சைடு வந்து கொடி பிடிக்க தொடங்கி இருக்காங்க. யாருக்கிட்ட? துஷார் கிட்ட. அரோராக்கு துஷார் மேல லவ் இருக்கா? அரோராக்கு கமருதீன் மேல லவ் இருக்கா? சத்தியமா நமக்கு தெரியாது. ஏன்னா அரோரா கமருதீன் இருக்க மாதிரியே தான் துஷார்கிட்ட இருக்காங்க. துஷார் கிட்ட வந்து உட்காந்து கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி என்கிட்ட ட்ரை பண்றாரு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, சுத்தமா வந்து எனக்கு வந்து அதுக்கு என்ன சொல்றது, இப்படி பண்ண விருப்பம் இல்லை, இப்படி பண்ண விருப்பம் இல்லை. கமருதீனும் அரோராவும் தனியா போய் சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. என்னன்னா, அவன் தனியா பேசாம என்ன சொல்றான், அரோராக்காக தான் உள்ளவே வந்தேன். இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இவரை தெரியவே தெரியாது. நேத்து என்ன சொன்னாங்க, இந்த டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில், அதாவது அரோரா வந்து தனியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் கமருதீன் கூடவே போயிருக்கான்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க. என்னடா சொல்ல வரீங்க? லவ் இருக்கா இல்லையாடா? ஏய், லவ்லாம் பேசுறேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், வகுந்து ஃப்ரெண்ட்ஷிப்டா. டேய், நீங்க பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா எது ஃப்ரெண்ட்ஷிப்பு, எது காதல், எது பெஸ்டி, எது கள்ளக்காதல்னே தெரியாம போயிரும் போல் இருக்கேடா. எல்லாத்துக்கும் ஒரே பவுண்டரிஸா இருந்தா என்ன பண்றது? எல்லாரு கூட பக்கத்துல உட்காருவேன், கையை பிடிச்சி பேசுவேன், தடவிக்கிட்டு பேசுவேன், எல்லாரு கூட அந்த ஸ்பேஸ் கொடுப்பேன். பக்கத்துல போய் இந்த ஸ்பேஸ்ல உட்காந்து வந்து பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாம் நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு எனக்கு ஒரு டவுட். சி, யாருமே யாருடைய பர்சனல் இதுக்குள்ளேயே நம்ம போக விரும்பல. பட் ஒரு மீடியா ஸ்பேஸ்ல நம்ம இருக்கும்போது அதுக்கான வரைமுறைகள்னு சில விஷயங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். அதை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு வந்து மறுக்கிறாங்களோ அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஃபீலிங். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அரோரா, கமருதீன், துஷார், இந்த 3 பேருக்கு நடுவில் இருக்க விஷயத்துல என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, அரோரா இந்த 2 பேரை வச்சு கேம் ஆடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அரோரா துஷாருக்கு கமருதீன் மேல ஒரு 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 என்ன சொல்றது, துஷாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ரொம்ப ஈஸின்னு கண்டுபிடிச்ச அரோரா, ஃபர்ஸ்ட் இருந்தே நான் சொல்றேன், எல்லாரும் எப்படின்னு கண்டுபிடிச்ச ஆளு. பார்வை என்ன, அப்படி என்ன, இவங்க என்ன, இவங்க என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்ன ஆளு ஃபர்ஸ்ட் வீக்லயே. துஷார் கிட்ட வந்து கமருதீனை பத்தி பேசுறதுக்கு காரணம், அரோராவை வச்சு கமருதீனும் துஷாரும் அடிச்சுக்கணும்னு அரோரா நினைக்கிறாங்க. எனக்கு தோணுது துஷாருக்கு அரோரா மேல ஒரு பொசசிவ்னஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை, அவங்களோட நடவடிக்கை எல்லாமே அப்படிதான் இருக்கு. கமருதீன் ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரா போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காரு. இந்த நெகட்டிவான கேரக்டரா போர்ட்ரே பண்றதுக்காக தான் விஜய் டிவி அவங்கள உள்ளவே அமிச்சிருக்காங்க அப்படின்னும் அரோரா கிட்ட சொன்னதா வந்து அரோரா வந்து இங்க சொல்றாங்க. யார்கிட்ட? துஷார் கிட்ட சொல்றாங்க. இது எல்லாமே லைவ்ல நேற்று போயிருக்கு. என்னை வந்து நீ உள்ள போய் வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னோட தீம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பச்சையா வந்து இதோடைய ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இப்படித்தான்ன்றது வந்து யாரால வெளியே வர்றதோ இல்லையோ இவரால் வெளியே வரும்னு நினைக்கிறேன். விஜய் டிவிக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து கமருதீனால இப்போ மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எதுக்காக இதை ஏர் பண்றாங்கன்றதை யோசிங்க. ஓகே, இவங்க சம்திங் விஷயங்களை நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த சைடு அரோரா வந்து இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, துஷார் அவங்க லவ் பண்றாங்களா, துஷார்கிட்ட லவ் கண்டென்ட் ட்ரை பண்றாங்களான்றது தெரியல. ஏன் துஷார்கிட்ட வந்து பேசணும்னு தெரியல. கமருதீன் திருப்பி துஷார் கூட உட்காந்து பேசும்போது வாங்க நம்ம தனியா பேசிட்டு வரலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு போகும்போது கூட அங்கேயும் கையை பிடிச்சி பேசுறதுக்கு விடுறாங்க, அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஆனால் அந்த ஃப்ரெண்டை நான் இழக்க விரும்பல. புரியுது உங்களுக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு? இவங்க நல்ல ஃப்ரெண்டா, இந்த ஃப்ரெண்டை வந்து இவங்க இழக்க விரும்பலையா, அவனுக்கு இவங்க மேல லவ் ஃபீல் இருக்கான். இப்போ வேண்டான்னு சொல்லிட்டா வந்து அந்த ஃப்ரெண்டை இழந்துருவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டா வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர் ஆயிடுவாங்க. லவ்வர் ஆயிட்டா வந்து இந்த ஃப்ரெண்டு கிட்ட பழகிற மாதிரி பழக முடியாது. லவ்வர் ஆயிட்டா வந்து எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்டுனா எப்போ வேணாலும் இருப்பாங்க அப்படின்னு எதையோ சொல்லி இந்த அம்மணி நம்மளை குழப்ப பாக்குது. அந்த அம்மணியை நான் திருப்பி சொல்றேன், அந்த அம்மணி ரொம்ப வெகுளியான அம்மனின்னும், அந்த அம்மணிக்கு எதுவுமே தெரியாதுன்னும், அந்த அம்மணி வந்து கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலான கண்டென்ட் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அம்மணி என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, தான் உள்ள சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னா தான் டார்கெட் பண்ற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச லவ் கண்டென்ட், பெஸ்டி கண்டென்ட், லவ் கண்டென்ட், பெஸ்டி கண்டென்ட்டுக்கு எய்ம் பண்ணி தான் முதல் நாள்ல இருந்து அம்மனி 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க கூடயே சுத்தின்னு இருந்தாங்க.
இதுக்கு நடுவில் எஃப்ஜே அப்பப்போ வந்து போவார். எஃப்ஜே கூட இவங்க நடிச்சிருக்க படம் படத்தில் வந்து இவங்க நாங்கள் ஜஸ்ட் நடிகர்கள் மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து எஃப்ஜே வேற ஒரு ட்ராக்ல போறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எஃப்ஜேவை கட் பண்ணி விட்டாங்க. புரியுதா? இவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எதை நோக்கி போகுது, இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்றது பச்சையா தெரியறதுனால அரோராவோடைய சிலிமிஷங்கள் இனிமே வீட்டுக்குள்ள எடுபடுமான்றது தெரியல. கண்டென்ட் கமருதீன், துஷார், அரோரா கேவலமா இருக்கும். அந்த சைடு இதோட கேவலமான ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் முழுக்க 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 இந்த சீசன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்கிரிப்டடா தெரியுது. அனைத்துமே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ற ரொம்ப 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 மட்டமா ஸ்கிரிப்டடா தெரியுது. இதுக்காக தான் உள்ள வந்திருக்காங்க, இதை தான் பண்றாங்க, இதை தான் ட்ரை பண்றாங்கன்றது அப்பட்டமா தெரியக்கூடிய சீசன் அந்த சீசன் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது மிகப்பெரிய தோல்வின்னு நினைக்கிறேன் இந்த சீசனுடைய. அரோரா சின்க்ளேரை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன ட்ரை பண்றாங்க, உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணா, ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டா, அந்த பிரச்சனைக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், மக்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது டெஃபினட்டா சேஞ்ச் ஆகும். ஆனா ஏன் அப்படி இருந்து அந்த லவ் கண்டென்ட் செலக்ட் பண்றீங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்டகரியா, இல்ல உங்களுக்கு இப்ப கமருதீன் சொன்ன மாதிரி வந்து உள்ள ஒரு தீம் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கா, எதுக்காக நீங்க வந்து இந்த ஒரு கண்டென்ட் செலக்ட் பண்றீங்க அப்படின்றது தெரியல. அந்த சைடு துஷார் பாத்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கான். உண்மையான கேரக்டர், ரியலிஸ்டிக்கான கேரக்டர், அவன் நடிக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும், யார் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அதை நம்பி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கான். பார்வதிக்கு நெகட்டிவா இருக்கான், மற்றவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இதில் இருக்கான். கண்மூடித்தனமா பார்வதிக்கு நெகட்டிவா இருந்தாலும் பார்வதிக்கு அது பாசிட்டிவா போகுன்றது தெரியக்கூடிய நிலைமையில துஷார் கிடையாது. அந்த 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 லிமிட், அந்த லைனை வந்து பல தடவை கிராஸ் பண்றதுனால பார்க்க முடியுது. இன்னொரு தடவை கிராஸ் பண்ணார் அப்படின்னா அது பார்வதிக்கு பாசிட்டிவா போயிடும், இவருக்கு நெகட்டிவா போயிடும். அந்த நிலைமையில் இருக்காரு. இப்போ இதுக்கிடையில வந்து இந்த கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து தங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து துஷாரை கூப்பிட்டு சொல்றாங்க. ஒன்று அரோரா, இன்னொன்று நம்மளுடைய ஆதிரை. சொல்றதுக்கு காரணம் என்ன? இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது. ஆதிரை எஃப்ஜே கூட ஒரு ரூட் விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கும் நேற்று முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அது என்ன, ஏன் முற்றுப்புள்ளி வந்துச்சு, அதுல முக்கியமான 2 நபர்களை பத்தி பேசியிருக்காங்க. அது யாரு, எதை பத்தி பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இங்க துஷார் அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த கண்டென்ட்டை சுத்தி தான் இருக்க போறார். அரோரா, நம்மளுடைய கமருதீன், எஃப்ஜே மற்றும் நம்மளுடைய ஆதிரை, இந்த 4 பேரை சுத்தி தான் இவருடைய கண்டென்ட் இருக்க போகுது. அப்படின்னா 100% இவர் இந்த வீட்டுக்குள்ள சஸ்டெயின் பண்றது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ துஷாருக்கு போடப்படுற ஸ்கெட்சா இது தெரியல, எல்லாம் பிளான் பண்ணி பண்ணப்படுதா தெரியல. உங்க கருத்துக்களை பதிவு விடுங்க. இன்னைக்கு இந்த டாஸ்கை நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா நேற்று அவங்க பண்ணி வச்சது கொடுமையிலும் கொடுமை, பெருங்கொடுமை, அக்கொடுமை, கொடுமையில் எல்லாம் தலைன்ற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நேற்று. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அரோரா நல்லவங்களா கெட்டவங்களா?